குட்டி சோறு ஆக்கிட்டியா? இந்த முடிய போதுங்க. நேராச்சுப்பா, சீக்கிரம் சமைச்சு கொடுப்பா, வேலைக்கு போகணும். என்னது வேலைக்கா? நேத்து தானேங்க சொன்னீங்க இன்னைக்கு வேலை போல வீட்டுல இருப்பேன்ட்டு, இப்ப திடீர்னு வந்து வேலைக்குன்றீங்க. ஆமாப்பா, காலைலதான்ப்பா செய்தி வந்துச்சு. 28ஆம் தேதி சென்னை போக வேண்டியிருக்கு. நான் நேற்று பார்த்த வேலையை வந்து 2 நாளா வேலை முடிச்சாதான் நான் சென்னை போக முடியும். ஆமா, எப்ப பாரு இப்படித்தான் திடீர்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறது. எல்லா வேலையும் சீக்கிரம் முடியும். நீ என் கூட கிளம்பி வேலைக்கு போவோம். ஏங்க நான் என்னத்துக்கு? எப்பா, பிள்ளைல ஊருக்கு அனுப்பி விட்டா நீ ஒத்ததானே இருக்க. நீ நான் வேலை கொடுத்து கூட வந்து பெண்களும் பக்கத்துல இருக்காங்க, அவங்க 2 வார்த்தை பேசணும், செய்தி கிடைக்கும்லப்பா. நான் வரலங்க, எனக்கு வீட்டுல வேலை இருக்குங்க. நான் துணி துவைக்கணும். அந்த அக்கா வீட்டு வேலை எப்பயும் பாத்துக்கலாம். கிளம்பு வா, நேராச்சு வேலைக்கு போகணும். இந்த அக்கா வேற போன் பண்றாங்க. சாய் கூட சாய் கூட. அக்கா சொல்லுங்கக்கா. அப்பா நான் செல்வி அக்கா பேசுறேன்ப்பா. என் சடத்துல தச்சிட்டியாப்பா? வந்து வாங்கிக்கலாம். இல்லக்கா இன்னைக்கு தைக்கல. எங்கப்பா சடத்துல கொடுத்து 4 நாள் ஆயிருச்சு. இன்னைக்கு வாங்கிக்கணும்னு சொல்ல போய் தானே போன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்காவது வாங்கிக்கலாமா? நாளைக்கு வாங்கிக்கோக்கா. நாளைக்கு சாயந்தரம் வாங்க, தச்சு வச்சிரு. என்னது, துணி தைக்க வேண்டி இருந்துச்சா? இதை காலையில சொல்லிக்கலாம்லப்பா, எந்த விட்டு குறிப்பு இல்ல. ஏங்க காலையில நான் அதை சொல்றதுக்கு தாங்க வந்தேன். என்னை பேச விட்டீங்க. நீங்க இருக்கிற டென்ஷன்ல என்னையத்தான் கத்துறீங்க. சொல்ல வர்றது எதையும் கேட்கவே இல்லை. நீங்க முதல்ல வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன சொல்ல வரேன்ற ஆண்கள் பொறுமையா கேட்க பாருங்க. நீங்க டென்ஷன் ஆகி இன்னைக்கு என்ன சாதிச்சிட்டீங்க சொல்லுங்க. இன்னைக்கு முழுது டென்ஷன்ல தான் போயிருக்குது. எதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிங்க. பதறாத காரியம் சிதறாதும்பாங்க. கொஞ்ச நாள் பொறுமையா கையாளுங்க.